என்னம்மா ஆனந்தி, நீங்கள் அழுதா எல்லாரும் உங்களை சமாதானப்படுத்தணும். நீங்கள் அழுதா அது கண்டென்ட் கிடையாது, உண்மையாகவே அழுவுறீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்க, அதனால் அழுவுறீங்க. ஆனால் மற்றவங்க அழுதா அது கண்டென்ட் இல்லை. வாய் கூசாமல் பேசுகிறீங்களே. ஜாக்லின் மேலே அப்பப்போ உங்களுக்கு வன்மம் மூஞ்சி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ ஜாக்லின் அழுதாலும் அது வன்மமா? இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வாரம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சண்டை போடுறாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் வச்சு கண்டென்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜாக்லின் ஒரு விஷயத்தினால ஹர்ட் ஆகி அழுகுறாங்க. உள்ளே என்ன நடந்ததுன்னு கூட இந்த தற்கூரிகளுக்கு தெரியாது. தெரியாமையே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, முத்து அழுவிட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் அழுவுறது ஒரு வேளை கண்டென்ட் பண்ணுறாங்களோ அழுது. அப்படி என்னங்க ஆனந்தி, அதாவது நாமினேஷனில் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்குன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்கல்ல. சரி, ஓகே, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு என்னமோ விஜய் டிவியே திட்டமிட்டு ஜாக்லினுக்கு சில விஷயங்களை கட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ராணவ் அப்படின்ற ஒரு நபர் இன்னைக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்தாரு. அது ஒரு ப்ராங்க். நம்ம அது ப்ராங்க் இல்லை உண்மை அப்படின்னு நம்ம நம்பி ப்ரோமோவை பார்த்து ஏமாந்துட்டோம் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறமா தான் அது தெரியுது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ராணவுக்கு சோஷியல் மீடியாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூதாகரமான ஒரு சப்போர்ட்டு. எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, கீழே இருந்த ராணவ் இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிருக்கிறார். ஜாக்லினை தாண்டி போயிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? முதல் இடத்துல சௌந்தர்யா, 2வது ஜெஃப்ரி, அப்புறம் தீபக் போயிட்டார். அதுக்கப்புறமா ராணவ், 5வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஏன் ஜாக்லின் இறங்குறாங்க? போன வாரம் ஏறினாங்க, இந்த வாரம் இறங்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ராணவ் ஏறிட்டே போகிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் நிறைய சம்பவங்கள் நடக்குதுங்க. முதல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். முழுக்க இன்னைக்கு நடந்தது அந்த டாஸ்கில் பண்ணால் அவங்களுடைய அந்த சீக்கிரட் டாஸ்க் தான். டாஸ்க்கு காலையில் ஒரு விவாதம் ஒன்று போகுது. அதாவது ஃபீட்பேக் சொல்கிறாங்க. ஒன்று நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு கொடுக்குற டைமில் அவங்களுடைய டேலண்ட்டை காட்டணும். அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுக்கணும். அந்த கண்டென்ட் தான் என்ன ஆகுனா மக்கள் மத்தியில் போய் சேரும். மக்கள் அதை வச்சு தான் ஓட் பண்ணுறது, ஓட் பண்ணாதது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இவங்க ஜென்யூனாக இருக்காங்க, இவங்க ரியலாக இருக்காங்க, இவங்க ஃபேக்காக இருக்காங்க. இந்த டிசிஷன் எல்லாத்துக்குமே மக்கள் வரணும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக ஒரு பிளேயர் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான். அதுக்கு தான் அவங்க சம்பளமும் வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அவங்க கண்டென்ட் கொடுக்கணும். ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஃபீட்பேக்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சொல்லணும். இது ஃபீட்பேக்கில் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒருத்தர் பேசும்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் கிட்ட சொல்கிறாரு. இதுவே ரிவர்ஸில் தீபக் அந்த இடத்துல இல்லாமல் ஜாக்லின் அந்த இடத்துல இருந்து தீபக் டீச்சராக இருந்து ஜாக்லின் ஒரு வேளை என்ன சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு டீச்சருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? இவன் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறா, இவன் இப்படி பண்ணுறா, இரிட்டேட்டிங், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஆனால் தீபக் அந்த இடத்துல எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பையன் பண்ணால் ரசிக்கிற கூட்டம் ஏன் ஒரு பொண்ணு பண்ணால் அதை வெறுக்குது, அதை வன்மொழி ஏன் சொல்லுது அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. தீபக் பண்ணுறாருங்க. எந்த ஸ்கூல்லங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் கற்றுத்தரேன்னு சொல்லுவாங்க? இது ஸ்கிரிப்டு, ஒத்துக்கிறேன். லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல. தீபக் சொல்லிட்டு போகிறார். ஒரு டீச்சருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கற்றுத்தரேன்னு சொல்லும்போது நமக்கு இதுவாக இருக்கும்ல. முதல்ல ஜாக்லினுடைய கேரக்டர் என்ன? மாரலே தெரியாத, மாரலே கடைபிடிக்காத மாரல் டீச்சர். அவங்க ஒரு ஃபாரின் ரிட்டர்ன். சின்ன வயசில் அவங்க போடாத ஆட்டமே இல்லை. அதாவது அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, சுட்டித்தனம் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க போடாத ஆட்டம் இல்லை, லூட்டியில் எல்லாமே கடந்து ஃபாரினில் படித்து டீச்சர் ஆகியிருக்காங்க. மாரல் டீச்சர் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு அவங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நடக்குதுங்க காலையில். இது நடந்த பிறகு 1 hour எபிசோடில் கட் பண்ணிட்டான். லைவில் காட்டணும். அதாவது ஜாக்லினை பற்றி 1 hourல எதை காட்டணுமோ அதை காட்ட மாட்டான், எதை காட்டக்கூடாதோ அதை கிளியராக காட்டுறான். அதாவது ஆப்போசிட் பர்சன் காட்டுறான், இவங்கன்னா காட்ட மாட்டாங்க. இது ஓர வஞ்சனியா இல்லையா? லைவில் ஜாக்லினுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? அந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஜாக்லினை புகழ்ந்து பேசுகிறாரு. நான் இந்த வீட்டிலேயே உண்மையாக இருக்கிறாங்க நம்புகிற சில பேரில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொல்கிறாரு. அவர் கொடுக்குற டாஸ்க்கு தான் அவங்க இன்னைக்கு கிளாஸில் எடுத்த அந்த சப்ஜெக்ட். சரிங்களா? இதை லைவில் காட்டினா 1 hour எபிசோடில் காட்டல. காட்டியிருந்தா இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜாக்லின் கிளாஸ் எடுக்கும்போது ஓவராக பேசுகிறா, ஓவர் ரியாக்ட், ஓவராக இரிட்டேட்டிங் பண்ணுறா, அது இது வன்மத்தை கொட்டிட்டா.
அவள் வந்து மோசமானவ, அப்படிப்பட்டவ, இப்படிப்பட்டவ, வெளியில் எத்தனை பேர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னென்னமோ சொல்கிறாங்க, கன்றாவியாக இருக்குதுங்க. காது நோண்டி மூக்கு நோண்டி என்னென்னமோ ஜாக்லினை பேசுகிறாங்க. ஏன்? பொண்ணுன்றதுனாலயா? சரி, அந்த கிளாஸில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக்குக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஒரு மாங்காய் கொட்டையை ஒரு குரங்கு வந்து பதுக்கி வைக்குது, அது ஏதோ ஒரு கதை சொன்னாங்க. அதில் அவங்க சொல்ல வந்தது எக்ஸாக்டாக எனக்கு வந்து என்னென்னா, நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா, ஒருத்தருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. அதுதான் டாஸ்க்கு. சீக்ரெட் டாஸ்கில் அதுதான் சொல்லியிருக்கிறார் பிக் பாஸும். ஸோ மாரல் வந்து நீங்கள் மாரல் எப்படி சொல்லணும்னா, ஒருத்தருடைய பிஹேவியரை வச்சு அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ற மாதிரி அதில் நீங்கள் ஒரு மாரலை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. தீபக்குக்கு என்ன சொன்னாங்க, தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க முட்டாளும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அறிவாளியும் கிடையாது. இது வந்து தீபக்குக்கு சொன்னது. இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பே கிடையாது. அதே மாதிரி சத்யாவுக்கு கேப்டனுக்கு முடிவு வந்து எடுக்கிற ஒரு குணம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்கிறாங்க. உடனே சத்யா அதில் அஃபெக்ட் ஆகிட்டு இது வந்து அவருக்கு தெரியாது இல்லையா அது டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஜாக்லின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த டாஸ்க்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுத்தது தான் நான் சொல்ல முடியும், ஒரு ஹிண்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் எடுக்க முடியும் அப்படின்னும் போது, இல்லை என்னால் இதை கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விருப்பம் இல்லைனா நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. இது கிளாஸ்க்கு நடந்துச்சு. இதை வச்சுட்டு ஒரே அடி ஜாக்லினை போட்டு அடியா யார் தாண்டா அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, முத்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம், சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஒரு பக்கம், தீபக் ஃபேன்ஸ் ஒரு பக்கம், ஜெஃப்ரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம். பாவம், சீரியஸாக பாவம். என்ன பண்ணாலும் குறை, எது சொன்னாலும் வந்து நம்ம எதனா சொல்லிட்டே இருந்தால் பாவம் இல்லையா? ஜெனியூனா இது வந்து சீரியஸாக நீங்கள் சப்போர்ட்டுன்னு நினைக்காதீங்க, நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா ராணுவ நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, இந்த வீட்டில் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி மாக் பண்ணுறாங்க, புல்லி பண்ணுறாங்க. இதனால தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 20 பேரும் வந்து இராணுவம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு வெளியில் கிட்டத்தட்ட எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து கார்னர் பண்ணுறது என்ன, அடிக்கிறது என்ன, அவன் ஃபேன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஓகே தான். எல்லோரும் பர்டிகுலராக ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி சில யூடியூபர்ஸும் சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் வந்து தப்பாக பேசுகிறாங்க. தப்பு பண்ணால் நம்ம பேசலாம். இன்றைக்கி அவங்க அழுது அப்படிங்கிறது உண்மையாகவே உடஞ்சி அழுதாங்க. அங்கே என்ன கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே நடந்துச்சு, சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு என்றதை பார்க்காம, ஏன்னா அதை காட்டலை, லைவில் காட்டலை, 1 hour எபிசோடில் காட்டினாங்க, அதையும் பிட்டாக தான் காமிச்சாங்க, லைவில் காட்டலை. லைவில் வந்து அவங்க அழுதுட்டு போகிறத தான் காமிச்சானே தவிர்த்து எதுக்காக அழுதாங்கன்றதை காட்டலை. சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதுக்காக அழுதாங்க. சரிங்களா? இது வந்து நாடகம் போடுறாங்க, நடிக்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கண்டென்ட் பண்ணுறாங்க. ஏங்க எப்படி? ஆனந்தி அப்படி தான் பேசுகிறாங்க வெளியில் உட்காந்து கண்டென்ட் பண்ணுறாலும். பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்குறாரு. இந்த சீக்ரெட் டாஸ்க்கு தான் இன்றைக்கி நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். தீபக்குக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்கில் என்ன கொடுக்குறாங்கன்னா, திக்கு முக்காலாக வைக்கணும். யாரை? ஆசிரியர்களை ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் சொன்னார். நைட்டு வந்து இந்த டாஸ்க் வந்து ஒத்தி வைப்பாங்க இல்லையா, ஸ்கூல் முடியும் இல்லையா, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காஸ்டியூம்ஸ் அனுப்புவோம். அந்த காஸ்டியூம்ஸ் அனுப்பும்போது தான் உங்களுக்கு அதுதான் சிக்னலு. அந்த காஸ்டியூம்ஸ் அனுப்பும்போது நீங்கள் வந்து உங்களுடைய சீக்ரெட் டாஸ்க்கை பண்ணணும். இதில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபன் பண்ணணும், டீச்சர்ஸை திக்குமுக்காட வைக்கணும். அதுக்கு இவர் கேட்குறாரு, சார் நாங்கள் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சுவாரஸ்யமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏற்கனவே சத்யாவுக்கும் ராணுவுக்கும் நடுவில் வந்து பவித்ரா வச்சு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. உண்மையாக தான் அடிச்சுக்கிறாங்க. சத்யா வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரா டாஸ்க்காக பண்ணுறாரான்றதை தாண்டி ராணுவ மனசுக்குள்ளே உண்மையாகவே பவித்ரா மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அவன் பர்சனலாகவே அப்படி தான் பண்ணுறாப்புல. டாஸ்க்குன்ற பேரில் டாஸ்க்கை வந்து மையமாக வச்சுட்டு பர்சனலாகவே அவர் அப்படி தான் நடந்துக்கிறார். அது வேறு கதை. ஸோ இதையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயமாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு, இது முத்துக்குமரன் தான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் முத்துக்குமரன் சொல்ல அனைத்து ஆடுகளும் தலையாட்டி கொண்டன அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, காஸ்டியூம்ஸ் வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுவோம். முத்துக்குமரனும் ஒரு பக்கம் ரியாவும் தான் இவங்க ஆங்கரிங் பண்ணுறாங்க. லவ் தான் அந்த மெயினான ஒரு டாப்பிக்கு. அப்படி வந்து லவ் வச்சு இவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது பவித்ராவும் ராணுவும் போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக பேசி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனை வளர்க்குறாங்க. அது ஒரு சண்டையாக மாறுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருதுங்க. சத்யா அவர் அடிக்க போகிற மாதிரி, அவர் அடிக்க போகிற மாதிரி, இதே மாதிரி கையாமுயான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 1 hour எபிசோடில் பார்த்தது தான் நடந்துச்சு, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் எல்லாமே சீக்ரெட் டாஸ்க்.
இது கொஞ்ச நேரத்துக்கு மேலே எப்படி போயிடுச்சு அப்படின்னா, ராணுவம் வந்து இதை எப்படி திருப்பிட்டார் அப்படின்னா பர்சனலாக போயிட்டார். அவர் ஆக்சுவலாக என்ன சீக்ரெட் டாஸ்க்கு, இந்த டாஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் சண்டை போடணும். ஒரு பொண்ணுக்கு 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க, இதான் வந்து கான்செப்ட். ஆனால் ராணுவம் வந்து பர்சனலாக போய் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை வந்து பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டுறாங்க, என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டுறாங்க, என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, என்னையும் எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க, எனக்கு லவ் பண்ண பொண்ணு இல்லை, என்னை பவித்ரா வந்து சேர்த்துக்க மாட்டுறான், இப்படி போயிட்டார். நான் நாமினேஷனில் வந்துட்டேன், நான் எதனா பண்ணி தானே ஆகணும், எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாங்க, டாஸ்க்கை விட்டு இப்படி வெளியில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப பர்சனலாக போயிடுச்சு, எல்லாருக்குள்ளேயும் பர்சனலாக போச்சு. ரியா வெர்சஸ் சௌந்தர்யா, அதுவும் கொஞ்சம் பர்சனலாக போச்சு. ரியாவும் சௌந்தர்யா ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தாங்க, அது ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். ராணுவம் யார் மேலாம், ராணுவுக்கு எல்லார் மேலேயும் கோவம் இருக்குது, ஏன்னா அவரை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால கிடைக்கிற கேப்லலாம் எல்லாரையும் வந்து பர்சனலாக அவர் அட்டாக் பண்ணுறாரு. சேம் அதே மாதிரி அவரையும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் இப்படியே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருந்துச்சு, ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ப்ரோமோவில் பார்க்கும்போது நமக்கு தெரில, அந்த 1 hour எபிசோடில் பார்க்கும்போது நமக்கு தெரில. ஆனால் லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வார்த்தைகள், மூடிட்டு போடா, சீப்போ, இந்த மாதிரியான வார்த்தைகள், நீ பொண்ணு கூட தானே போவா, பொண்ணு கூட போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து ராயனை சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு டீப்பாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ராணுவுக்கு தேவை கண்டென்ட்டு, எப்படின்னா பண்ணி நம்ம வந்து இதில் நாமினேஷனில் எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சிடணும், ஓட்டு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் முழுக்க இதை பண்ணார். அது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை, ஆனால் ஓவராக போயிடுச்சு, ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ஸோ இது யாருக்குமே தெரிலங்க, டீச்சர்ஸ் யாருக்குமே தெரில. அவங்க கத்துறாங்க, அவங்க வந்து எவ்வளோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரி வந்து உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வேணும்னே ப்ரொவோக் பண்ணுறான், பர்சனலாக டார்கெட் பண்ணுறான், ரொம்ப சீப்பாக அவன் பேசுகிறான், எனக்கு அரையணும், எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால தான் நான் அழுகுறேன், எனக்கு அவன் அரையணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் போய் தடுக்கிறார். அப்போ மஞ்சரி அழுவுறது வந்து முத்துக்குமரனுக்கு கண்டென்ட்டாக தெரியல, ஏன்னா மஞ்சரி முத்துக்குமரனுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா தான் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஜாக்லின் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்தணும், சீக்கிரமாக நம்ம வந்து தூங்கினா தான் நம்ம எழுத முடியும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க, உனக்கு என்ன இப்போ காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிதான் உனக்கு பிரச்சனையா? அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, நாங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முடியல, சீக்கிரமாக ஏஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை கட் பண்ணிட்டான், அரைக்குறையாக தான் காமிச்சாங்க, சரிங்களா? அப்போ சௌந்தர்யா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது 1 hour எபிசோடில் இருக்குது, உனக்கு என்ன காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சது தான் இப்போ பிரச்சனையா? அவள் வந்து இது கம்ஃபர்ட் இல்லைன்றா, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அந்த இடத்துல சௌந்தர்யாவை அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, கம்முனரு சௌந்தர்யா. ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை இல்லை. நாட் ஓன்லி சௌந்தர்யா, எல்லார்கிட்டையும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவன் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கான், அவன் பர்சனலாக பேசும்போது நீங்கள் ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், நீங்கள் சொன்னால் கேட்பீங்கன்ற ஒரு அக்கறையில் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் அப்படி தான் சௌந்தர்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தர்யா இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. இதை விட்டவனே அந்த இடத்துல பொறுக்க முடியாமல் தான் ஜாக்லின் உடஞ்சி அழ ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. உடனே வெளியில் இருந்து முத்துக்குமராக இருக்கட்டும், முத்து கூட விட்டுருங்களேன், ஏன்னா முத்து வந்து அழட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் இது கண்டென்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆனந்தி எல்லா இடத்துலையும், ஜாக்லின் அழுதா எல்லா இடத்துலையும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிய வைக்கிறாங்க. ஏன் இந்த ஈன புத்தி ஆனந்திக்கு? நீங்கள் அழுதா மட்டும் இல்லை, ஆண்களில் கூட யார் அழுதாலும் முதல்ல அந்த இடத்துல போயிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுறது ஜாக்லின் தான். இது ஒரு நல்ல பண்பு. சரி, இது கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஆனால் சமாதானப்படுத்துறது கண்டென்ட்டாக சரி வச்சுக்கோங்க. ஒரு கான்வர்சேஷன் உள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஜாக்லின்குள்ளேயும் சௌந்தர்யா ஏன் ஜாக்லின் அழுதாங்க தெரியாது. சாச்சனா போய் சொல்கிறாங்க, ஜாக்லின் தேம்பி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆனந்தி வாயிலிருந்து இது வார்த்தை தான் வருது. சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, இது கண்டென்ட்டாக இருந்தால் கொஞ்சம் சௌந்தர்யா ஃபேன்ஸும் யோசிச்சு பார்க்கணும். ஜாக்லின் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாத்ரூமில் போய் அழுகுறாங்க, சௌந்தர்யா போயிட்டு நான் அவங்க காலில் கூட விழுற மச்சான், வெளியில் வாமச்சான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது உண்மையாலுமே அவள் ஹர்ட் ஆகிட்டா. டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் சமைக்கணும். இங்கே யார் சமைக்கிறான்னா 2 பேர் தான், ஒன்று மஞ்சரியும் இன்னொன்று ஜாக்லினும். இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல வர்ஷினி, அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதுனால கிட்ட எட்டி கூட பார்க்கறது கிடையாது. இவங்களுக்கு ஹெல்ப்பிங்க்கு சிவகுமார் இருக்கார். வைஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும் இல்லை வந்து பிரின்சிபலாக இருக்கட்டும், 2 பேருமே ஹெல்ப் பண்ணல. ஜெஃப்ரியும் ஹெல்ப் பண்ணல. முழுக்க வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மஞ்சரியும் ஜாக்லினும் தான். ஜாக்லினுக்கு பீரியட்ஸ் வேறு இருக்குது இன்னைக்கு.
இது அவங்க வந்து அழுதுட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட சொன்ன விஷயங்கள். உனக்கு தெரியும்ல எனக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கால் எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா, முதுகு இடுப்பெல்லாம் எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுமா. காலையிலேருந்து மஞ்சரியும் சொல்கிறாங்க. ஜாக்லின் அழுதுகிட்டே பேசும்போது மஞ்சரியும் அழுகுறாங்க. அவங்களாலே அதை தாங்க முடியல, அவங்களும் அழுகுறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நின்று கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அவன் சொன்னால் கேட்க மாட்டான், நீ முன்ன நிற்ப அவங்ககிட்ட சொன்னால் அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான், நீ வார்த்தையும் ஜாஸ்தியாக விடுற, நீ சொன்னால் புரிஞ்சுப்பன்றதுனால தான் மச்சான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீயும் புரிஞ்சிக்காம என்னை இந்த மாதிரி பேசுகிற பார்த்தியான்னு இவங்க அழுதுகிட்டே சொல்லும்போது அந்த சைடு சௌந்தர்யாவும் அழுகுறாங்க. இது உங்களுக்கு கண்டென்ட் மாதிரி தெரியுது இல்லை, இது சரி இவங்க கண்டஸ்டன்ஸுக்கு கண்டென்ட் மாதிரி தெரியுது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அங்கே எக்ஸாக்டாக நடந்தது என்னன்னு தெரியாது. சீரியஸாக இந்த 3 பேருமே உட்காந்து அழும்போது அதை பார்க்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் எமோஷன் ஆகும். எனக்குமே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியே இருந்துச்சு. இவங்க அழுவுறது, அதை பார்த்து அவங்க அழுவுறது, இவங்க 2 பேரை பார்த்து இவங்க அழுவுறது. அப்போ ஜெஃப்ரி கேட்குறான், நீங்கள் எதுக்கு மஞ்சரி அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் மனுஷங்க தானடா, அந்த மனுஷ உணர்வு வந்து நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நமக்கு கனெக்ட் ஆகுது. அவங்க அழுவதை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காச்சும் தெரியாது. இதை டிவியில் பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஃபோனில் பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்விட்டரில் எதுலையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கூடமா அது தெரியல. ஏன் இப்போ ராணா வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். அது ஓவர் ஆக்டிங் கிடையாது, ஓவர் ரியாக்டிங் கிடையாது, இரிட்டேட்டிங் கிடையாது, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனால் ஜாக்லின் காலையில் வந்து அவங்களுக்கு அவங்க பீரியடில் அவங்க பண்ண விஷயம் ஓவர் ஆக்டிங், ஓவர் ரியாக்டிங், இரிட்டேட்டிங், வன்மம். ஆனால் இப்போ ராணுவம் பண்ணது அதெல்லாம் கிடையாது, மாஸ் பண்ணிட்டார். ஒரு ஆம்பளை பண்ணால் ரசிக்கிற இந்த கூட்டம், ஒரு பொண்ணு அது ராணுவ அளவுக்கு ஜாக்லின் பண்ணலை. அவன் வந்து டாஸ்க்கு சீக்ரெட் டாஸ்க்காகவே இருந்தாலும் அவனுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே காட்டிட்டான். ஆனால் அது நல்லா இருக்கு, மக்கள் ரசிக்கிறீங்க, ஓட் பண்ணுறீங்க, நல்லது. ஆனால் ஒரு பொண்ணு பண்ணால் வன்மம், என்னென்னமோ பேர். இதை பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியும் உங்களுக்கு, இவன் ஜாக்லின் பிஆர்ரா, இவன் ஜாக்லின் சப்போர்ட்டர்ரா. மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் என்ன சொல்லிட போகிறீங்க? இது 2 தவிர்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஜாக்லின் சப்போர்ட்ரு, இல்லை ஜாக்லின் பிஆர், ஜாக்லின் சொம்பு, ஜாக்லின் அண்டா, இதுதான் உங்களுக்கு வரும். ஆனால் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஜாக்லின் பண்ண தப்பு என்ன தெரியுமா? பொண்ணா பிறந்தது மட்டும்தான். என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா சேம் விஷயத்த அதிகமாக பண்ணுற ஆணை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அதில் வந்து ஜெனியூனாக ஒரு விஷயத்த தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நம்ம இந்த மாதிரியான பெயர்களை கொடுக்குறோம். அப்படின்னும் போது இது பெண்களும் பண்ணுறீங்க, ஏன்னு எனக்கு தெரில, ஆண்களும் பண்ணுறீங்க. ஆண்களுக்கு ஆணாதிக்கம்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நமக்கு புரியலை. ஸோ ஜாக்லின் பொண்ணாக பிறந்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்பு, பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன். இதுவே ஜாக்லின் வந்து ஒரு பையனாக பிறந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த கூட்டம் எல்லாம் அவங்கள தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும். வந்ததில் இருந்து வாரத்திலேருந்து இப்போ வரைக்குமே கேர்ள்ஸ் டீமில் கன்சிஸ்டன்சியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜாக்லின் தான். அவங்கள போன வாரமும் எந்த டாஸ்க்குக்கும் அனுப்பலை, இந்த வாரமும் எந்த டாஸ்க்குக்கும் அனுப்ப மாட்டுறாங்க. ஏன்னா வந்த வைல்ட் கார்டுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற கேப்பில் தானே அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து வன்மம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சும்மா இருக்கணுமா? சும்மா இருந்தாலும் நீங்கள் பேசுவீங்க, விளையாண்டாலும் நீங்கள் பேசுவீங்க. அப்படின்னா எது பண்ணாலும் இந்த உலகம் முன்ன வந்து குத்தம் சொல்லும். அப்படின்னும் போது நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே வருது. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, ஒருவேளை நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி எதனா பண்ணோன்னா, நான் பையன்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, பையன்றதுனால டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் ரசிப்பீங்க, மாசுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இதுவே பொண்ணாக இருந்தால் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை. இன்றைக்கி பாருங்கள், நாமினேஷனில் கீழே இருக்கிறதெல்லாம் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி நல்லா தானே பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை அவங்கக்கிட்ட? என்ன பிரச்சனை? ரியா நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்றதை கூட விட்டுருங்க, பேசுகிறாங்க, சும்மா இல்லை. ஆனால் ராணவ் இந்த 2 பிரச்சனை தான். நேற்று ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை. நேற்று பிரச்சனையாச்சும் சீரியஸான ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நடந்தது ஒரு ப்ராங்க்கு, ஒரு ஸ்கிரிப்டு. அந்த ப்ராங்குக்கு ஒருத்தர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவனுக்கு ஓட் பண்ணி அவனை நீங்கள் மேலே தூக்கி விட்றீங்க. அப்படின்னா மக்களுடைய மனநிலையை வந்து நம்ம என்னன்னு புரிஞ்சிக்கிறதுன்னு எனக்கு தெரில. சீரியஸாக பொய்யை ரசிக்கிறோம், உண்மையை தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி அதை போட்டு திட்டி அசிங்கப்படுத்தி எல்லாமே பண்ணுறோம். நம்ம பொய்யான விஷயத்த நம்ம ரசிக்கிறோம் ஒரு பையன் பண்ணும்போது. ஆனால் ஒரு பொண்ணு பண்ணும்போது அது உண்மையாகவே இருந்தாலும் அது நடிப்பு.
அப்படின்னு ஒரே வார்த்தையில் முத்திரை குத்திட்டு போயிடுறோம். ஏன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து நாளைக்கு வரைக்கும் இவங்க கொண்டு போகணுன்றத ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த டாஸ்க்கு இருக்கும் இல்லையா, எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த டாஸ்க்கை கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஓவராலாக இது வந்து டீப்பாக போய் நான் பேச விரும்பலை. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். ஒருத்தன் நடிக்கிறான், அவன் வந்து நடிக்கிறான், அவனுக்கு தூக்கி நீங்கள் ஓட்டை போட்டுட்ருக்கீங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, டீச்சர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அவங்கள போட்டு நீங்கள் வந்து மிதிக்கிறீங்க, உதைக்கிறீங்க. சமமாக எல்லாரையும் பார்க்கணும். ஒருத்தனை இங்கே வச்சு பார்த்துட்டு ஒருத்தவங்களை இங்கே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள நீங்கள் இங்கே தான் பார்ப்பீங்க. நீங்கள் சமமாக வச்சு பாருங்களேன், அவங்க விளையாட்டை நீங்கள் சமமாக வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒசந்ததான்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே ஒருத்தரை நீங்கள் கீழே இறக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற நல்லது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, மேலே ஏறவே முடியாது. தப்பு, அது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வந்து ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க மேலே வெறுப்பை கொட்டி, அன்ஷிதாவை இன்றைக்கி எத்தனை பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவுக்கு வெளியில் வந்து ஒரு கோரமான ஒரு ஸ்டோரி இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு பொண்ணை வந்து கொலை மிரட்டல் விட்டவங்க அன்ஷிதா. இன்னொருத்தருடைய மனைவியை அவருடைய கணவரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க வெளியில். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்லா ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, பாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா வின்னிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அன்ஷிதா வந்து உண்மையாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அன்பாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பசங்க எல்லாம் போய் அவங்கள ரொம்ப அழகாக பேம்பர் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு. ஜாக்லின் வெளியில் இருக்கும்போதும் நமக்கு அதுதான், உள்ளே போனாலும் நம்ம அதைத்தான் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல தான் கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வர தானே செய்யும். இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது மாறி வந்து ஜாக்லினுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஏதாச்சும் பண்ணி மேலே வர்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்துப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.